வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இன்று அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை மையமாக வைத்து ஒட்டுமொத்த பயணிகளுக்கும் அதிர்ச்சி உறைந்து போன ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கின்றது. கொழும்பிலிருந்து இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம், அதாவது TK733 அப்படி என்று அழைக்கப்படுகின்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. விமான பயணிகளுக்கு என்ன நடந்திருக்கின்றது, இந்த கோளாறுக்கான உண்மை காரணம் தான் என்ன, பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா, முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள். முதலில் அதிகாலையில் நடந்த இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி தகவலை பார்ப்போம். நியூஸ் வயர் தளத்தில் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் TK733 என்ற இலக்கத்தை கொண்ட விமானம். இந்த விமானம் கொழும்பில் உள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட தயாராகின்றது. அந்த நேரத்தில் விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விமான அதிகாரிகளுக்கு தகவல் வருகின்றது. அதன் காரணமாக விமானம் இன்று அதிகாலை 12:28 மணிக்கு அதே விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்படுகின்றது. ஒரு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக திரும்பி தரையிறக்கின்றது என்றால் அதன் தொழில்நுட்ப கோளாறு எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செய்தியை கேட்டு பதறிய மக்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். விமான நிலையத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள், விமான பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்பதை தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரியதொரு பிரச்சனை என்ன நடந்திருக்கின்றது, ஏன் இது திரும்பி உடனே லேண்ட் ஆகியது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் எமக்கு கேள்வியாக வந்திருக்கின்றது. இதனை வெறும் தொழில்நுட்ப கோளாறு அப்படி என்று சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது. உண்மையில் அந்த கோளாறு என்னவாக இருக்கலாம்? சர்வதேச விமான போக்குவரத்து சட்டங்களின்படி ஒரு விமானம் ஏன் உடனடியாக தரையிறக்க முடிவெடுக்கும் அப்படின்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியதன் கட்டாயப்பாடு இருக்கின்றது. இதுவரையில் இந்த கோளாறு என்னவென்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சர்வதேச விமான போக்குவரத்து சட்டங்களின்படி இதுபோல அவசர தரையிறக்கங்கள் காரணமாக மிகப்பெரிய 3 சாத்தியமான காரணங்கள் இருக்கின்றது. அந்த 3 காரணங்களில் ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் விமான ஓட்டிகள் பயணிகளின் பாதுகாப்பிற்காக சற்றும் தாமதிக்காமல் எடுக்கக்கூடிய அந்த 3 அவசர முடிவுகள் இவைதான். அதாவது முதலாவது இஷ்யூ என்ஜின் ஃபெயிலியர். அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது என்ஜினில் ஏதாவது அசாதாரண சத்தம் அல்லது அதிர்வு இல்லாவிட்டால் தீப்பொறி ஏற்பட்டால் விமான ஓட்டி உடனடியாக தரையிறக்க முடிவெடுப்பார். ஒரு என்ஜினின் கோளாறு மற்ற என்ஜினையும் பாதிக்கும் அபாயம் இருப்பதால் ஆகையால் இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன். சரியா? அடுத்தது விமானத்தின் லேண்டிங் கியர், கிளப்ஸ் மற்றும் பிரேக் போன்ற முக்கியமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது ஹைட்ராலிக் சிஸ்டம். புறப்பட்டவுடன் இதில் அழுத்தம் குறைந்தாலோ அல்லது கசிவு ஏற்பட்டாலோ விமானத்தை மீண்டும் தரையிறக்குவது மிகவும் ஆபத்தாகிவிடும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடிவெடுப்பார்கள். அடுத்தது கேபின் பிரசுலேஷன் லாஸ். அதாவது புறப்பட்டவுடன் விமானத்துக்குள் இருக்க வேண்டிய இயல்பான அழுத்தம் குறைந்து கேபினில் அழுத்தம் குறைந்தால் இது பயணிகளின் உயிருக்கே ஆபத்தாகலாம். இது நிகழ்ந்தால் விமானம் உடனடியாக தரையிறக்குவது மிகவும் கட்டாயமானதாக. இந்த 3 காரணங்களில் எதுவாக இருந்தாலும் விமான ஓட்டியின் சமயோசித செயல்பாடும் விதிகளின்படி அவர் எடுத்த உடனடி முடிவும் தான் பயணிகளை காப்பாற்றுகின்றது. அதன்படி இன்று பயணிகளின் உயிரை காப்பாற்றி இருக்கின்றது. இந்த விடயங்களில் ஏற்பட்ட கோளாறு அதனை சமயோசிதமாக விமானி கண்டறிந்து உடனடியாக தரையிறக்கி இருக்கின்றார். ஆகையால் தான் பயணிகள் முழுவதும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் துருக்கி ஏர்லைன்ஸ் TK733 விமானத்தின் பயணிகளுக்கு இருந்த ஆபத்து மிகவும் தீவிரமானது என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தொழில்நுட்ப கோளாறு எதுவாக இருந்தாலும் விமான பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த கோளாறு மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் துருக்கி ஏர்லைன்ஸ் TK733 விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருப்பது நிம்மதி அளிக்கின்றது. ஆனால் சர்வதேச விமானங்களில் ஏற்படும் இந்த தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறு குறித்து விமான போக்குவரத்து துறையினர் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். விமான போக்குவரத்து அதிகாரிகள் இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான உண்மையான காரணத்தை விரைவில் வெளியிட வேண்டும். இந்த கோளாறு குறித்து உங்கள் கருத்து என்ன? உடனடியாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான செய்தியை பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.